வணக்கம் நேர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் அண்டர் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி நம்மளுடைய இன்கம் நம்ம 5 ஹெட்ஸ்ல குரூப்பிங் பண்ண முடியும். இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதாவது நமக்கு என்ன ஒரு இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் அந்த இன்கம்மை இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல மட்டும்தான் நம்மளால குரூப் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நாம ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து நமக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அதை நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற ஹெட்டில் நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். அதே நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வாடகைக்கு விடுறோம். ஸோ அதை நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அல்லது நம்ம ஒரு ப்ரொஃபஷன், அதாவது ஒரு டாக்டராக இருக்கோம் அப்படின்னோம்னா அதை ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அந்த குரூப்பில் நம்ம குரூப்பிங் பண்ணிக்க முடியும். அதே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறோம், அதாவது ஒரு அசட்டை நம்ம சேல் பண்ணுறோம், அந்த அசட்டை சேல் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிற ஹெட்டில் நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 4 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், எனி அதர் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்டில் நம்ம குரூப்பிங் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய இன்கம் எதுவாக இருந்தாலும் இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல மட்டும்தான் நம்மளால குரூப்பிங் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்கே டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 14 prescribes that all taxable income must be grouped under 5 statutory heads of income for the purposes of computation of total income and charge of tax. இப்போ இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எதெல்லாம் சேலரி இன்கம் ஹெட்டில் குரூப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 15 டு செக்ஷன் 17ல இது கவர் ஆகும். அதில் நம்ம பார்க்கலாம். கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் ரெமுனரேஷன் டியூ accrued or received from an employee relationship or deemed employer-employee. அதாவது உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து அமௌண்ட் வர வேண்டியதா இருக்கணும் அல்லது நீங்க ரிசீவ் பண்ணினதா இருக்கணும். அப்புறம் அந்த எம்ப்ளாயருக்கும் உங்களுக்கும் நடுவில் எம்ப்ளாயி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வரக்கூடிய அமௌண்ட் அல்லது வர வேண்டிய அமௌண்ட்டை நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் அப்படிங்கிற ஹெட்ல நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்கம் ஃப்ரம் சேலரிஸில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி, டிஏ ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ், போனஸ், கமிஷன், ஃபீஸ், பர்குசிட்ஸ், பென்ஷன்ஸ், கிராஜுவிட்டி, ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அதில் சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எல்லாமே செக்ஷன் 17ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஓவர் வியூ தான் இது ஸோ இந்த மாதிரியான ஹெட்ஸ் ஆஃப் இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் குரூப்பிங் பண்ணணும். சார்ஜபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்னு என்னன்னா சேலரி இஸ் டாக்ஸபிள் இஃப் இட் இஸ் டியூ ஃப்ரம் அன் எம்ப்ளாயர் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் எட் பெய்டு. அதாவது ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து சேலரி அப்படிங்கிறது வர வேண்டியதா இருக்கு அப்படின்னாலும் இட் இஸ் டாக்ஸபிள். அதாவது நீங்க லேட்டர் டேட்ல கூட நீங்க ரிசீவ் பண்றதா இருப்பீங்க, பட் அது உங்களுக்கு அக்ரூவ் ஆயிடுச்சு, அதாவது அந்த சேலரி உங்களுக்கு தான் பேயபிளா இருக்கு, ஆனா இன்னும் பே பண்ணல அப்படின்னா கூட இட் இஸ் டாக்ஸபிள் இன் யுவர் ஹேண்ட். பர்குசிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், கம்பெனி கார், கன்செஷனல் லோன் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் சேலரி அண்டர் செக்ஷன் 17. தேர் வேல்யூ இஸ் கம்ப்யூட்டட் அண்ட் டேக்ஸ்டு. இப்போ ஒரு எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், அதாவது நீங்கள் தங்குறதுக்கு உண்டான வீடு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே சமயம் கம்பெனி கார் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கம்பெனிலே லோன் எடுக்கிறீங்க, ஆனால் அது ஒரு கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதையெல்லாம் பர்குசிட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டில் குரூப்பிங் பண்ணிப்பாங்க. அகைன் திஸ் பர்குசிட்ஸ் இஸ் சார்ஜபிள் அண்டர் த income from salaries.
உதாரணத்துக்கு மிஸ்டர் ரவி வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா மாச சம்பளம் வாங்குறாரு. அது இல்லாம ஹச்ஆர்ஏ வந்துட்டு 15,000 வாங்குறாரு. ஸோ ஆனுவல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 13,80,000 rupees plus the imputed rent value of the flat are taxed under income from salaries. இது இல்லாம அவர் வந்து ஒரு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குண்டான வேல்யூ வந்து ஆட் பண்ணி இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் அப்படிங்கிற ஹெட்ல நம்ம சார்ஜ் பண்ணலாம். Income from house property covered under section 22 to 27. Key features என்னன்னா taxable only if the assessee owns the property and it is not used for own business or profession. Otherwise it may go for profits and gains of business or profession head. அதாவது ஒரு அசசி கிட்ட சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய ஓன் பிஸ்னஸ்க்காகவோ ப்ரொஃபஷனுக்காகவோ வந்துட்டு யூஸ் பண்ணாம இருந்திருக்கணும். அந்த சுச்சுவேஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய வாடகை வந்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம டேக்ஸபிள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய ஓன் பிஸ்னஸ்க்காகவோ ப்ரொஃபஷனுக்காகவோ யூஸ் பண்றாரு அப்படின்னா இட் வில் பி குரூப்ட் அண்டர் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஹெட்ல தான் குரூப்பிங் பண்ணுவாங்க. Income is not the actual rent alone but computed as annual value. அதாவது ஆக்சுவலாக ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்துட்டு டேக்ஸபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இஸ் கம்ப்யூட்டட் ஆஸ் ஆனுவல் வேல்யூ, அதாவது டீம்டு ரெண்ட், அந்த பேசிஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டில் இன்கம் வந்து எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நான் வந்து அப்கமிங் செஷனில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் நோ இது வந்து ஒரு ஓவர்வியூ தான். இன்கம் இஸ் நாட் த ஆக்சுவல் ரெண்ட் alone பட் கம்ப்யூட்டட் ஆஸ் ஆனுவல் வேல்யூ. கம்ப்யூட்டேஷன் செக்ஷன் 23 படி என்ன அப்படின்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ, அதாவது ஹையர் ஆஃப் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஆர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு. இது அதாவது முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஆர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு, இதில் ஹையராக இருக்கக்கூடியதை தான் நம்ம வந்துட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுத்துக்கணும். அந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை த ஓனராக இருக்கணும். அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர் வந்துட்டு முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த டேக்ஸை கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் லெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நெட் ஆனுவல் வேல்யூவை நம்ம டிரைவ் பண்ணிக்கணும். தென் இந்த நெட் ஆனுவல் வேல்யூல இருந்து செக்ஷன் 24 படி சில டிடக்ஷன்ஸை நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகேங்களா, இந்த 30% ஆன் நெட் ஆனுவல் வேல்யூவை நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்க முடியும். அது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஹவுஸை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக ஏதாவது லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னம்னா அந்த லோனுக்காக கட்டியிருக்கக்கூடிய வட்டியை நம்ம வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கும் வந்துட்டு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதை நான் அப்கமிங் செஷன்ஸில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் நவ் இது வந்து டிடக்ஷனாக செக்ஷன் 24ல் கிளைம் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு மிஸ் பிரியா ஓன்ஸ் எ ஃபிளாட் இன் சென்னை, லெட் அவுட் அட் அன் ஆனுவல் ரெண்ட் rupees 3 lakhs. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,000, 30% ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ இந்த ஆனுவல் ரெண்ட் 3 lakhsலேருந்து முனிசிபல் டேக்ஸ் 15,000, அப்புறம் ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் 90,000, தென் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் 1,20,000 நாம் வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கிட்டோம்னா பேலன்ஸ் வரக்கூடிய நெட் இன்கம் தான் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக நம்ம சார்ஜ் பண்ண முடியும். Profits and gains of business or profession section 28 to 43D. Key features என்னன்னா covers any trade, business, vocation or profession carried on by individuals, HUF, firms, companies, AOPs, etc. அதாவது இந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது பண்ணுறது வந்து ஒரு ப்ரொப்ரேட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்துருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஹச்யூஎஃபாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அவங்க ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய லாபத்தை ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஹெட்டில் தான் நம்ம வந்து குரூப்பிங் பண்ண முடியும். It includes income from proprietorship, partnership, LLP, professional practice, speculative transaction, and certain specific inclusions. Example, export incentive receipts, etc. டிடக்ஷன்ஸ் எல்லாமே செக்ஷன் 30லேருந்து 37க்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் ஹோலி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ரெண்ட், சேலரிஸ்,
ரிப்பேர்ஸ், இன்சூரன்ஸ், இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன் அண்ட் இது இல்லாமல் பிஸ்னஸ் ரிலேட்டட் அல்லது ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதுவாக இருந்தாலும் நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். சில டிஸ்அலவன்சஸும் இருக்குது. அந்த டிஸ்அலவன்சஸை நான் அப்கமிங் செஷன்ஸில் நான் டீட்டெயில்டாக நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டிடக்ஷன்ஸ் ஆர் கிளைம்ட் அண்டர் செக்ஷன் 32 to 37. ஃபார் எக்ஸாம்பிள் டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸ் வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 லேக்ஸ் வந்துட்டு இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 லேக்ஸ் விச் இஸ் சார்ஜ் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் செக்ஷன் 28 to 37. கேபிட்டல் கெயின்ஸ் செக்ஷன் 45 to 55. கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா அரைசஸ் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஏ கேபிட்டல் அசட், அதாவது லேண்ட், பில்டிங், ஷேர்ஸ், கோல்டு, ஜுவல்லரி ஆர் எனி அதர் கேபிட்டல் அசட் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணுறீங்க. அந்த சேல் பண்ணுறதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை தான் நம்ம வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிற ஹெட்டில் நம்ம குரூப்பிங் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு ரொட்டீன் பிஸ்னஸ் நேச்சுராக வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து கேபிட்டல் கெயின் ஹெட்டில் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. இந்த கேபிட்டல் கெயினையே நம்ம வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அசட் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ரிஸ்கிரைப்டு பீரியட், அதாவது லிஸ்டட் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு 12 months ஆர் லெஸ் தென் 12 months அதுக்குள்ளார நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ அல்லது எனி அதர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 24 monthsக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது எல்லாமே பியாண்ட் திஸ் பிரிஸ்கிரைப்டு பீரியட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். செக்ஷன் 48 படி எப்படி கம்ப்யூட் பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன், அதாவது சேல் பிரைஸ், அதுல இருந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன் ஸ்பெசிஃபைடு அசட்ஸ் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். மைனஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இன்கர் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்துட்டு சேல் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சேல் ரிலேட்டட் அந்த டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இன்கர் பண்ணியிருக்கோம்னா அதையும் நம்ம வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு மிஸ்டர் அருண் பைஸ் a residential flat for rupees 60 lakh in 2015 and sells it in 2025 for rupees 1.2 crore. So indexed cost may be rupees 90 lakhs. So capital gain பார்த்தீங்கன்னா 1 crore 2 lakhs, sorry 1.2 crore minus 90 lakhs. So 30 lakhs வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு கேபிட்டல் கெயின் கிடைச்சிருக்கு. This rupees 30 lakhs is taxed under capital gain. அதாவது இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ்டு காஸ்ட் வந்து 90 லேக்ஸ் எப்படி அப்படின்னா அதாவது 2015 இந்த ப்ராப்பர்ட்டியுடைய விலை வந்து 60 லட்சம் ரூபாய். ஸோ அதே ப்ராப்பர்ட்டி 2025 அதனுடைய மதிப்பு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கேல்குலேஷன். ஸோ அந்த கேல்குலேஷன் அப்ளை பண்ணுறது மூலமாக அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 90 லேக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 90 லேக்ஸை 1.2 crore லெஸ் பண்ணும் பொழுது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 லேக்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 lakhs is charged under the head capital gains. Income from other sources sections 56 to 59 covers all income that does not fit under the first 4 heads. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி income from salaries, income from house property, profits and gains of a business or profession, capital gains, இந்த 4 headsல கவர் ஆகாத வருமானம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா income from other sources ஹெட்டில் தான் வந்துட்டு குரூப்பிங் பண்ணி ஆகணும். அதுதான் இதனுடைய கீ ஃபீச்சர். காமன் இன்க்ளூஷன்ஸ், அதாவது ஒரு காமனாக நம்ம வந்து நமக்கு ஐடென்டிஃபை ஆகக்கூடிய இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், சேவிங்ஸு, பாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது, எக்ஸப்ட் பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதெல்லாம் இதில் வராது. ப்ளஸ் டிவிடெண்ட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹெச்யூஎஃப் டேக்ஸ் அண்டர் திஸ் ஹெட். அதே மாதிரி வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ், கேம்பிளிங், ஹார்ஸ் ரேசஸ், கார்ட் கேம்ஸ், இந்த நேச்சுரல்லேருந்து வரக்கூடிய வருமானம், அதாவது இப்போ லாட்ரி நமக்கு வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம், அந்த லாட்டரியில் நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ் எல்லாமே வந்து அதர் சோர்சஸில் தான் வரும். அதே மாதிரி கேம்பிளிங், ஹார்ஸ் ரேசஸ்லேருந்து நம்ம ஏதாவது வின் பண்ணியிருக்கோம்னா அதுவும் அதர் சோர்சஸில் தான் வரும். அதே மாதிரி கிஃப்ட் எக்ஸீடிங் rupees 50,000 ஃப்ரம் நான் ஸ்பெசிஃபைடு ரிலேட்டிவ்ஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2, அதாவது அதர் தென் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கிட்ட இருந்து எக்ஸீடிங் 50,000 ஏதாவது கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னம்னா அதுவுமே வந்து அதர் சோர்சஸில் தான் வந்துட்டு வரும்.
டிடக்ஷன்ஸ் 57, 58ல நம்ம என்னென்ன கிளைம் பண்ணிக்கலாம்னா ஒன்லி டைரக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் ஆர் அலவுட். எக்ஸாம்பிள் brokerage பெய்டு டு கலெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட். அதாவது இந்த நேச்சர் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்றதுக்காக அவங்க சில எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் நம்மளால செக்ஷன் 57, 58 படி கிளைம் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நந்தினி ரிசீவ்ஸ் rupees 1,50,000 as interest from bank FDs. This income is income from other sources. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து அவங்களுக்கு வந்து 1.5 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் taxable அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதே மாதிரி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரியிலேருந்து அவருக்கு வந்து 10 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு. அவர் 10 லட்ச ரூபாய் வின் பண்ணியிருக்காரு. அந்த 10 லட்ச ரூபாயை நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் தான் நம்ம வந்துட்டு டேக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்மை பற்றி ஒரு ஓவர்வியூ நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்மை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்துட்டு அப்கமிங் செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, அதாவது இந்த வீடியோஸில் நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா உங்கள் கமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து பேஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.